ஹலோ, குட் ஈவினிங் நட்புக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் ஒரு 2-3 வாரமாகவே நான் சரியாக வீடியோ போடுறது இல்லைங்க. காரணம் என்னென்னா, எனக்கு ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஸே 2-3 பேர். இவங்களுக்கு எதுக்கு இந்த 60 வயசில் தேவையில்லாத வேலை? யூடியூப் சேனல் ஆரம்பித்து சும்மா பேசிட்டு இருக்காங்க. 1000-2000 வியூஸ் தான் போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத விஷயங்களை நம்ம பண்ணுறதுல தப்பு இல்லை. நம்மளுக்கு மனநிறைவு கொடுத்துச்சுன்னா, என்னை வந்து வீடியோ போடாதேன்னு சொன்னவங்களுக்கு சாரிங்க, எனக்கு வேறு வழி தெரியலைங்க, நான் வீடியோ போட தான் போகிறேங்க. ஏன்னா என்னால் நான் நடக்க முடியாது. 4 பேரை போய் வெளியில் போய் பார்க்க முடியாது. இல்லை கோயிலுக்கோ, ஒரு ஷாப்பிங்க்கோ, ஒரு மார்க்கெட்டுக்கோ, இல்லை ஒரு மாலு, இல்லை ஒரு ஷாப்பிங்கு, இந்த மாதிரிலாம் என்னால் போக முடியாது, நடக்க முடியாது. எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். நான் இந்த மொபைல் மூலமாக தான் ஒரு 4 பேரை நான் பார்க்குறேன். அவங்க எனக்கு வந்து கால் முடியாது, நடக்க முடியாது. அப்படியும் நான் வந்து இந்த அளவுக்காவது ஆக்டிவாக இருக்கிறேன்னா, நான் இந்த மாதிரி என்ன நானே ஆக்குப்பைடாக வச்சுக்கிறதுனால தான், என்ன நானே எங்கேஜாக வச்சுக்கிறதுனால தான். அதுக்கு தடை போடுறாங்களேன்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தேன். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், சொல்கிறாங்களேங்கிறது அது நிப்பாட்டுறது என்னோட முட்டாள்தனம். அதாவதுங்க, இதுக்கு ஒரு குரு வந்து நிறைய பேருக்கு அருளாசி கொடுத்துட்டுருக்காரு. அதில் ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு, குருவே நான் இப்போ எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பாக போயிடுது, எல்லாமே பர்சனல் லைஃப்லேயும் சரி, ப்ரொஃபஷன்லேயும் சரி, எல்லாமே தப்பாக போயிடுது குருவே, நான் என்ன பண்ணேன்னு தெரியல, நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பிறகு சொல்லியிருக்காரு, இந்த பக்கத்தில் தான் ஆறு ஓரத்தில் தான் அவர் உட்காந்துக்கிறாரு. இந்த இதில் போய் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க, மோந்துட்டு வாங்க, இந்த கோலையில் எனக்கு தண்ணி தாகமாக இருக்குன்னா அவர் போய் மோந்துட்டு வர போயிருக்காரு. அங்கே போகிறான், ஒரு 4-5 மாடுகளை ஒரு பக்கம் வந்து குளிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க அந்த ஆற்றுக்கரையில். இன்னொரு பக்கம் வந்து லேடிஸ் உட்காந்து துவச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஏறு உழுத கலப்பை வந்து மண்ணெல்லாம் கழுவிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேரு சகதியமாக மண் தண்ணி வந்து கலங்கிய நிலையில் இருந்திருக்குது. இருந்தாலும் அவர் கேட்டாருங்கிறக்கா பிடிச்சது கொடுத்தோன்னே அவர் சொல்கிறார், இது தண்ணி வந்து கொடுக்கறதுக்கு தகுதியான தண்ணியாக இல்லை, வேண்டாம், இதை கொட்டிடலாம். அப்படி கொட்டிட்டு மற்ற 2-3 பேர் வெயிட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு, கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட திரும்ப பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு குரு. அதேமாதிரி அவங்க 2 பேரும் போன பின்னாடி திருப்பி அவரை கூப்பிட்டு, போங்க இப்போ போய் தண்ணி கொஞ்சம் பிடிச்சிட்டு வாங்க. அவர் போயிருக்காரு. அங்கே ஆற்றக்கரையில் எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஆற்றுல வந்து யாருமே அந்த தண்ணியை கலக்காமல் இருந்ததுனால தண்ணி நல்லா இருந்திருக்கு, கள்ளங்கள் இல்லாமல் இருந்திருக்கு. தண்ணி பிடிச்சி கொடுக்கும் அவர் குரு வந்து குடிச்சிருக்கிறாரு. சேம் அதே தண்ணி, அதே ஆறு, அதே நீங்கள் போய் அதே கோழியில் பிடிச்சிட்டு வந்தீங்க. முதல்ல கொண்டு வந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அருகதை இல்லாமல் இருந்தது. ஆனால் நீங்கள் அதே ஆற்றுல அடுத்த வாட்டி பிடிச்சி கொண்டு வந்த தண்ணி வந்து குடிக்கிறது தகுதியாக இருந்தது. காரணம் என்னன்னா, தண்ணி வந்து தெளிவான நிலைக்கு வந்துருச்சு. கள்ளங்கள் போய் தெளிவான நிலையில் வந்தது தான் தகுதியானது. தண்ணி எப்படி தெளிவான நிலையில் குடிக்க தகுதியாக இருக்கோ அது மாதிரி தான் நம்ம தெளிவான மனநிலையில் எடுக்கிற முடிவுகள் தான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு சரிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லாராமா. அது மாதிரிங்க, நான் கொஞ்சம் இமோஷனலாக முடிவு எடுத்துகிட்டு வேணாலும் சோர்ந்து போயிட்டேன். இப்போ தெளிவான மனநிலை எடுத்துக்கிறேன். இன்னும் திரும்பவும் வீடியோ போட தான் போகிறேன். எனக்கு அது மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ஒரு 2 பேருக்கு நான் போடுற வீடியோ பிடிக்கலாம், போதுமே. என்னென்னவோ பண்ணுறாங்க இந்த இதை வச்சுட்டு, யூடியூப்பை வச்சுட்டு. அப்படி என்ன தப்பாக பண்ணுறோம் நம்ம? ஓகே, பாய், லவ் யூ ஆல், டேக் கேர்.